நல்லா ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை, காய், அதிலிருந்து பூவு, இது எல்லாம் வந்து ஒரே டைம்லேயே கிடைச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு கிடச்சிச்சு. மார்னிங் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே மரத்தோட கிளையிலேருந்து பூவோட இந்த மாதிரி இப்போ சீசனில் காய் வைக்கிற டைம் பூவோட கிடச்சிச்சு. அதை விட சந்தோஷம் இந்த முருங்கை மரம் களை கிடச்சிது தான். சூப்பராக நம்ம தோட்டத்துக்கு வந்து வச்சு விட்டோம்னா அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்த வருஷத்தில் நம்ம தோட்டத்துலேருந்தே வந்து கீரை, காய் எல்லாமே பறித்து சூப்பராக வந்துட்டு சமையல் செய்யலாம். பள்ளம் ஆல்ரெடி நோண்டி வச்சாச்சு. களையை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் அப்படியே வைக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு மண்ணெல்லாம் அப்படியே வந்துட்டு தள்ளி விட்டுறலாம். வாழை மரத்துக்கு அப்புறம் 2வது வைக்கிற மரம் நம்ம தோட்டத்தில் முருங்கை மரம் தான் வச்சுருக்கோம். ஒவ்வொரு மரமும் வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எப்போ வளரும் அப்படின்ற மாதிரி வச்ச உடனே வந்துட்டு வளருமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்போம் நாங்கள் 2 பேரும். அதோடைய கட் பண்ண பகுதியெல்லாம் வந்துட்டு பச்சை சாணி வச்சு வெயில் படாமல் மறைச்சிடணும்.